எம்ஜிஆர் ரெடி ஆயிட்டே இருக்காரு. எம்எல்ஏ ஒருத்தரோட வீட்டு கல்யாணம் வேலூர்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 கார் வருது. கட்சிக்காரங்க எல்லாரும் எம்ஜிஆர கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஒரே ஒரு தொண்டர். அவர் வந்து கட்சி பணிகள் செய்யக்கூடியவரு. உள்ள வந்துட்டு எம்ஜிஆர்ட்ட தனியா பேசுறாரு. "அந்த கல்யாணத்துக்கு நீங்க போவாதீங்க. அந்த எம்எல்ஏ அவ்ளோ பாவம் பண்றாரு. கட்சி பேர வந்து கெடுக்குறாரு. அதனால உங்ககிட்ட நான் சொல்லணும்னு வந்தேன்" அப்படின்னதும் எம்ஜிஆருக்கு ஒரே யோசனை. சரி நீங்க இருங்க. நான் வந்து விசாரிச்சுட்டு நான் வரேன்னு கமிட் பண்ணிட்டேன். போயிட்டு வந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அவர அங்கேயே இருக்க சொல்லிட்டு போறாரு. இப்ப போறதுக்கு முன்னாடி அந்த வேலூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த கட்சி ஆட்கள் ஒருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாரு. அப்போ எல்லாருமே அததான் சொல்றாங்க. அப்படின்னு யோசனையில போயிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம், மாலை நேரத்துக்கு மேல இருட்டிடுது. ஒரு இடத்துல ஒரு குடிசை ஒண்ணு பார்க்குறாரு சார். அந்த குடிசை மேல இரட்டை இலை லைட் இல்ல, அந்த லைட் எரியுது. எம்ஜிஆரோட பாட்டு வந்து காதுல கேக்குது. இப்ப இவருக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுது. ஏதோ நம்மளோட அடிமட்ட தொண்டன் தான் வந்து அந்த வீட்ல இருக்கிறா போல அப்படின்ட்டு கார எல்லாம் நிறுத்த சொல்லிட்டு அப்படியே திருப்பி அங்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க பார்த்தா ஒரு தொண்டனுக்கு கல்யாணம் அங்க. எம்ஜிஆர் பாட்டு. அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல. குடிசை. அங்க வெளியில வந்து சின்னதா ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. துரு புடிச்சிருந்த நாற்காலிய எம்ஜிஆரே எடுத்து போட்டு உட்கார்ந்து பார்க்குறாரு. உடனே நலங்கு நிகழ்ச்சி நடக்குது. அடுத்த நாள் காலையில கல்யாணம். இன்னும் எம்ஜிஆர் முன்னிலையில எல்லாம் நடக்குது. எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா எம்ஜிஆர் ஆசீர்வாதம் பண்ண உடனே மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, "இப்பவே நான் தாலிய கட்டிடுறேன்" அப்படின்னு. "இல்லப்பா பெரியவங்க சொல்றத கேளு. 4 கிழமைலாம் பார்த்துருக்காங்க. மரப மீறாதன்னு" எம்ஜிஆர் கிளம்பும்போது, "நீங்க கிளம்புனீங்கன்னா நான் உயிரே விட்டுருவேன். நீங்க வந்தத விட எனக்கு என்ன நல்ல நாள் இருக்க முடியும்? நான் எதிர்பார்க்காம கடவுளே வந்தா மாரி இருக்கீங்க. நீங்க தாலி எடுத்து குடுங்க." அப்புறம் எம்ஜிஆர் தாலி எடுத்து குடுத்து கல்யாணம் முடிஞ்சிடுது சார். வேலூர் எம்எல்ஏ கல்யாணத்துக்கு குடுக்கறதுக்காக 2 5 பவுண்ட்ல தங்க சங்கிலி. அது முடிச்சு வச்சிருக்காரு. அத எடுத்து இவங்க கிட்ட குடுத்து மாத்திக்க சொல்றாரு. ஸோ கிஃப்ட்டா குடுத்துட்டு, திரும்ப வந்து கார திருப்பு ராமாபுரத்துக்கு அப்படின்னு அப்படியே வந்துடுறாராம்.